தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிராண்டை நார்த்துக்கு கொண்டு போக முடியுமா? எவரெஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 1. ஆனால் இன்றைக்குமே அந்த எவரெஸ்ட் மசாலாவில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் நீங்கள் ஈரோட்டில் பார்க்கவே முடியாது. அப்போ எப்படி ஹல்திராம்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபேமஸ் ஆகும்? பேக்கிங் நல்லா இல்லாமல் கூட ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குங்களா? இருக்குது. பேக்கிங் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது? தமிழில் நல்ல ஒரு பழமொழி இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி. பேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தொடுவோம். அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரிப்பீட் பையிங் வரும். ஒரு ப்ரைஸிங் எப்படி செட் பண்ணணும்? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அவங்க காஸ்ட் ரேட்லேருந்து வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ரிவர்ஸில் வாங்க. எம்ஆர்பி அப்படி வரும்பொழுது நிறைய பேர்த்தோடைய அவங்க பிரேக் ஈவனை விட தாண்டி போயிடாதா? அதுதான் பிராண்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடல் மூலிமா லான்ச் பண்ணும் பொழுது எது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்? ஸோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரை ஒருத்தங்க சூஸ் பண்ணுறது, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், கேஷ் ஃப்ளோ எக்ஸ்பைரி ஆச்சுன்னா அது செட்டில்மெண்ட் கம்பெனிலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 8 to 10 மாதம், 1 வருஷம் கூட ஆயிடுது. அப்புறம் மார்க்கெட் கிரெடிட், இது இல்லாமல் காம்படிஷன்ஸ், அதுக்கும் மேலே பெரிய சேலஞ்சை பார்த்தாச்சுன்னா முன்னே கிடைச்ச மாதிரி ஒரு லாயல் லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. தொழில்முறை உறவினருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். நான் ரொம்ப நாளாக இப்படி ஒரு வீடியோ பண்ணணும், இதை பற்றின ஒரு இன்சைட் ஷேர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்த ஒரு கண்டென்ட்னே சொல்லலாம். ஸோ பொதுவாக இன்றைக்கி நம்ம அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பேஸ்ட்லேருந்து, ப்ரஷ்லேருந்து, சோப்லேருந்து, நீங்கள் சாப்பிடக்கூடிய ஸ்நாக்ஸ்லேருந்து, இந்த மாதிரி தினமும் அழியக்கூடிய பொருட்களை ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு பொருள் தயாரிப்பாளரிலிருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபுக்கு வந்து உங்கள் கைக்கு வரதுக்கு முன்னாடி அதுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்ன. இப்போது நீங்கள் ஒரு உற்பத்தியாளராக இருக்கீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க அல்லது ஆரம்பிச்சுட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் உங்களுடைய பொருட்களை D2C பிராண்டாக என்ன செல் பண்ணுறதை தாண்டி ஒரு ப்ராடக்ட்டை எல்லா கடைகளும், எல்லா ஊர்களும், எல்லா கடைகளும் சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் வச்சு நான் சேல் பண்ணணும், இன்னும் மாஸ் ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணுறதுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிஸ்னஸை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 25 இயர்ஸாக இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய சங்கர் ஏஜென்சியிலேருந்து வினோத் சிவானி சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பேசிக்கலாக நீங்கள் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தீங்க, உங்களை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ண முடியுமா? என்னோடய பேர் வினோத் சிவானி. என்னோடய பிஸ்னஸ் நேம் சங்கர் ஏஜென்சி. 1997 நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். அந்த சமயத்தில் படிக்க முடியாத சூழ்நிலை. ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா, அந்த சமயத்தில் எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது. என்கிட்ட சைக்கிள் இருந்துச்சு. ஊதுபத்தி எடுத்து கடையாக சின்ன கடையாக போய் வியாபாரம் பண்ணேன். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் தான் இது. கிராஜுவலி பை காட்ஸ் கிரேஸ், என்னோடய ஹார்ட் ஒர்க்கு, ஃபேமிலி சப்போர்ட், ஒவ்வொரு கம்பெனியாக என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. அவங்களுக்கும் நான் நிறையா சர்வீஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி பை காட்ஸ் கிரேஸ் இந்தியாவில் டாப் 15 வேரியஸ் கேட்டகரிஸில் உள்ள பிராண்ட்ஸ்க்கு நான் ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன் நம்ம ஈரோட்டில். இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு மேனுஃபேக்சர் இருக்காங்க, இப்போ ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இருக்காங்க, அல்லது வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுற பல பிராண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்ககிட்டருந்து மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடிய பொருள் எப்படி வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வருது அல்லது மளிகை கடைக்கு வருது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செயினும் இந்த பிஸ்னஸ் மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? ஸோ ஒரு மேனுஃபேக்சரர் ப்ராடக்ட் மட்டும் தான் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அவங்க டைரெக்டாக கொண்டு போய் கன்சியூமருக்கு சேர்த்த முடியாது. எஸ், அதுக்கு ஒரு டீம் சப்போர்ட் வேணும். வேரியஸ் ஸ்டேஜஸில் வேரியஸ் ரோல்ஸ் இருக்குது. ஒரு கம்பெனிலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டாக்கிஸ்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டு ஹோல்சேலர், இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரீட்டைலர் டைரெக்டாக போய் அதுக்கப்புறம் கன்சியூமர் கைக்கு போகுது. ஒரு தயாரிப்பாளர்லேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் மக்கள் கையில் போகும்போது ஒரு 4-5 பேர் கை மாறுது அப்படிங்கும் பொழுது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ரெவன்யூ ஷேரிங் பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னது, எப்படி ஒரு பிராண்ட் வந்து அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க? எஸ், டிஸ்ட்ரிபியூட்டரோட ரோல் என்னன்னாக்கா, கம்பெனி தயாரிக்கிற ப்ராடக்ட்டை எண்ட் கன்சியூமருக்கு டைமுக்கு போய் சேரணும். அதுக்குண்டான ஆக்டிவிட்டீஸில் அவங்க ஈடுபடணும். ஸோ ஒரு ரீட்டைலருக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணணும். அந்த ரீட்டைலர்லேருந்து கன்சியூமருக்கு கம்ஃபர்டபுளாக அந்த ப்ராடக்ட் போய் ரீச், இதுதான் அவங்களோட மெயின் ரோல். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பிராண்டை தேர்ந்தெடுப்பாரா இல்லை பிராண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை தேர்ந்தெடுக்குமா? எஸ், இது ரெண்டுமே இருக்குது. அதாவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு பிராண்டை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னாக்கா, அந்த பிராண்டை பற்றி மார்க்கெட் டிமாண்ட் இருக்கா அதை தெரிஞ்சுக்கணும். எஸ், டிமாண்ட் இருக்குது, அப்போது டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த கம்பெனியை அப்ரோச் பண்ணுவாங்க. வேறு இப்போது நிறையா ஸ்டார்ட் அப்ஸ்
புது புது பிராண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரை அப்ரோச் பண்ணுறாங்க எப்படின்னாக்கா, அவங்களும் இதே சேம் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி யாருக்கு மார்க்கெட்டில் நல்ல ஃபேஸ் வேல்யூ இருக்குது, யார்கிட்ட ப்ராடக்ட் கொண்டு போய் கொடுத்தா சேதாரம் கம்மியாக போய் கன்சியூமருக்கு போய் சேரும், அதுக்காக அவங்களும் ரிசர்ச் தான். ஸோ பொதுவாக ஒரு பிராண்ட் இப்போ புதுசாக ஒரு மார்க்கெட்டில் வருது அப்படிங்கும் பொழுது எடுத்த உடனே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கிட்ட போகிறது அப்படிங்கிறது பல பேர்த்துக்கு அதுக்கான ப்ராசஸே தெரியறதில்ல. இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளர் இருக்காங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு தரமான பொருள் தயாரிக்கிறாங்க, அது ஒரு மசாலாவாக இருக்கலாம் அல்லது ஒரு பிக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகிறது, இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடலில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ரெடி ஆகிருக்கணும்? எஸ், ஃபஸ்ட்டு அவங்க ப்ராடக்டை வந்து நல்லா R&D பண்ணிடணும். அந்த ப்ராடக்ட்டுக்கு பர்டிகுலராக அந்த மார்க்கெட்டில் தேவை இருக்கா, நீடு இருக்கா, அதை அனலைஸ் பண்ணணும். அப்படி இல்லைனாலும் அந்த நீடை உருவாக்கணும், க்ரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சாம்பிளிங் லிமிட்டட் அவுட்லெட்ஸில் சப்ளை பண்ணி அங்கேருந்து ஒரு ஃபீட்பேக்கை கன்சியூமருக்கு சாம்பிளிங் கொடுத்து அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எக்ஸ்பென்ஷனுக்கு கொண்டு வரணும். அதுதான் ஒரு சரியான வழி. இல்லைன்னா என்ன ஆகுனா, தயாரிச்சிடுவாங்க, எல்லா பொருளுக்கும் ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பைரி டேட் இருக்குது, பெஸ்ட் பிஃபோர் டேட் இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே அந்த ப்ராடக்ட் கன்சியூம் ஆகலை அப்படின்னா நிறையா வேஸ்ட் ஆகும், நிறைய லாஸ் ஆகும். ஸோ இப்போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்க்கு வரக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே ஒரே கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் மாடல் அண்ட் ஒரே கைண்ட் ஆஃப் விஷயங்களை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை கம்பெனி டு கம்பெனி இது வேரி ஆகுங்களா? டெஃபினட்டாக இது கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகுங்க. ஆல்ரெடி பெரிய FMCG இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் HUL, அவங்க டாபர் இல்லையா, அந்த ITC. ஸோ அவங்க நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க போய் புதுசாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஏரியாவில் ரீஜனலில் யார் ஸ்ட்ராங் அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட என்ன செட்டப் இருக்குது பார்ப்பாங்க. ஃபர்தர் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்து வந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்ன கேட்டகரி ஆஃப் பிராண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? எஸ், ஸோ நான் ஃபுட் அண்ட் நான் ஃபுட் அக்ராஸ் ஹவுஸ் ஹோல்டு எல்லா ப்ராடக்ட்டும் அக்ராஸ் கேட்டகரிஸ். ஸோ பார்க்க போனாச்சுன்னா ஒரு ஏரியாவுக்கு போயாச்சுன்னா அங்கே ஒரு மளிகை கடை இருக்கும், மெடிக்கல் ஸ்டோர் இருக்கும், டிபார்ட்மெண்ட் இருக்கும், எல்லாத்துக்கும் நான் வியாபாரம் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட ஏதோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது. என்னென்ன பிராண்ட்ஸ் டீல் பண்ணுறேன்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னாக்கா அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸு ஹல்திராம்ஸ் இருக்குது, எவரெஸ்ட் மசாலா இருக்குது, பித்தாம்பரி இருக்குது, மோக்ஷ் அகர்பத்தி இருக்குது. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் எடுத்தாச்சுனாக்கா அவங்களுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட்னாக்கா ஹனி இருக்குது என்கிட்ட, ராக்வேதா கம்பெனி. இது ஒரு ஃபேன்சி அவுட்லெட்டுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட் ப்ரீமியர் டிஷ்யூ இருக்குது, க்ளீனிங் ஐட்டம் ப்ரூம் காலா பிராண்டுக்கு ப்ரூம், மாப்பு, வைப்பர் இதுக்கெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கோம். வேறாஸ் ஒரு பூஜா ஸ்டோர் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட ஊதுபத்தி இருக்குது, கற்பூர் இருக்குது, சாம்பிராணி இருக்குது. ஸோ அக்ராஸ் கேட்டகரிக்கு எங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஒரு பாத்திர கடை இருக்குன்னா அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு பீத்தாம்பரி பவுடர் இருக்குது. ஸோ அப்போது இவ்வளவு பிராண்ட்ஸை வந்து நீங்கள் எப்படி ஓகே கேட்டகரிஸாக நீங்கள் சூஸ் பண்ணிங்களா, இல்லை எல்லா வெரைட்டிலையும் எனக்கு வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிங்களா, இல்லை இந்த மாதிரி கேட்டகரியில் இன்னும் நிறைய பிராண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் பிராண்ட்ஸை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? ஃபஸ்ட்டு அவங்களுடைய நோக்கம், குவாலிட்டி, அதுக்கு பின்னாடி அவங்களோட லெகசி. ஸோ நான் சொன்ன பேரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்ம நாட்டில் அந்தந்த கேட்டகரியில் பெஸ்ட்டான கம்பெனிஸ். நீங்கள் சொன்னது எல்லாமே ரெப்யூட்டடான பிராண்ட்ஸ், அந்த கேட்டகரியில் ரெப்யூட்டடான பிராண்ட்ஸ் தான். ஸோ அப்போ அந்த நம்ம ஒரு பிராண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கான மார்க்கெட் அவேர்னஸும் அதுக்கான மக்கள் வரவேற்பு இருக்குங்கும் பொழுது அதை பார்த்து நீங்கள் அந்த பிராண்ட்ஸை சூஸ் பண்ணிங்களா, இல்லை ஒரு நல்ல பிராண்டை தான் பண்ணுங்கிறது உங்களுடைய கான்ஷியஸ்னஸ்? எஸ், என்னோட ஆர்வம் என்னன்னாக்கா நல்ல பொருள் பண்ணணும், குவாலிட்டியான பொருள். எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், நல்ல பொருள் வியாபாரம் பண்ணினா கஸ்டமர் வாங்குறவனும் சரி, உனக்கு வியாபாரத்துக்கு கொடுக்குறவங்களும் உனக்கு தேடி வருவாங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிராண்ட்ஸ்லேருந்து ஒரு ப்ராடக்ட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நபர் அப்படிங்கிறனால இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? இதுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படலாமா, இல்லை பெரிய செட்டப் தேவைப்படலாமா? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு என்ன ஓவரால் விஷயங்கள் தேவைப்படும் சார்? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு செட்டப் வேணும். ஸ்டாக் உள்ளே வர்றதுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் என்னெல்லாம் தேவையோ சிஸ்டம் வேணும். ஸோ இதெல்லாமே தேவை. அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இன்வென்ட்ரி, டெலிவரிக்கு உண்டான வெஹிக்கிள், டெலிவரி சப்போர்ட், சேல்ஸ் டீம் எல்லாமே தேவை. அக்கௌண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வேணும். இன்றைக்கி பொதுவாகவே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஒரு பெரிய கார்ப்பரேட் பிராண்ட்ஸாக தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸாக ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க, ஒரு 50 பேர் வச்சு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிஸ், ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்கனால எதனால் வந்து இந்த மாடலில் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னு சொல்லி பல தரமான மக்கள், பல தரமான சாய்ஸஸ் இருக்குது. ஸோ ஏன் அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியலன்னு உங்களோட கேள்வி அப்படின்ட்டு என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்க என்ன இம்ப்ரூவ் பண்ணால் இந்த மாதிரி இதுக்கு வரலாம்? ஃபஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட டிமாண்டை க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணாத வரைக்கும் நம்ம என்ன தான் பாடுபட்டாலும் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி டிமாண்ட் இருந்தால் ஓகே அந்த கேட்டகரியில் வரலாம், இல்லையா புதுசாக உருவாக்கணும். இப்போது ஒரு மேனுஃபேக்சரரை டிமாண்டாக க்ரியேட் பண்ணுமா, இல்லை நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் வச்சுருக்கேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுத்துட்டேன், நீங்கள் அதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் விஷயங்களோ இல்லை வந்து ஆன்ஃபீல்டு விஷயங்களோ நீங்கள் பார்த்துப்பீங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது? எஸ், ஸோ மேனுஃபேக்சரர் தான்
மார்க்கெட்டிங்க்கு உண்டான ஆக்டிவிட்டீஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். சாம்பிளிங் ப்ரொவைட் பண்ணுறதுலேருந்து ப்ராடக்ட் ப்ரௌச்சர், டேங்லர், பிராண்டிங், அவுட்லெட்டில் பிராண்டிங் பண்ணுறது, ஸோ இதெல்லாமே மேனுஃபேக்சரர் தான் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். பேக்கிங் நல்லா இல்லாமல் கூட ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் ரிஜெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குங்களா? இருக்குது. பேக்கிங் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுது? தமிழில் நல்ல ஒரு பழமொழி இருக்குது, ஆள் பாதி ஆடை பாதி மாதிரி. ஸோ வெளியே இருக்க ஃபஸ்ட்டு கஸ்டமர் பார்க்குறது வெளியே ப்ராடக்ட் பேக்கிங் தான். அதுக்கப்புறம் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கிங் நல்லா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை தொடுவான். அதுக்கப்புறம் வாங்கி போய் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரிப்பீட் பையிங் வரும். ஸோ ரெண்டுமே தேவை. ஸோ இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரியில் இந்த கிரெடிட் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? உங்களுக்கு கிரெடிட்டில் வருமா, இல்லை நீங்கள் கிரெடிட்டில் கொடுக்குறது? நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் கிரெடிட்டில் கொடுக்குறாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு பிராண்ட்ஸ் கிரெடிட்டில் தருவாங்க? இது டிபெண்ட் ஆகுது. அதாவது இந்த புஷ் அண்ட் புல் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒரு ப்ராடக்ட் புஷ் பண்ணி விற்கணும் அப்படின்னா அதுக்கு ஒன்றான பேக்கெண்ட்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும், கிரெடிட் ஃபெசிலிட்டி. புல் ப்ராடக்டாக இருந்தால் நம்மளும் பணம் கட்டி எடுக்கிறோம், நம்ம இங்கே விற்கிறதுக்கும் மேபி அந்த ஒரு கண்டிஷனில் விற்கலாம். ஸோ இது வந்து ப்ராடக்டோடைய டிமாண்டை பொறுத்து தான். புஷ் அண்ட் புல். புஷ் ப்ராடக்ட் கிரெடிட், புல் ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட். நீங்கள் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? நான் பண்ண ப்ராடக்ட்டில் எனக்கு இது ஈஸியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள், எனக்கு இது இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட்டில் கொண்டு போகிறது கஷ்டமாக இருந்து அந்த மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் இனிஷியலி கஷ்டம் தான். போக 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 கஸ்டமரோட அக்செப்டன்ஸு வந்தால் மட்டுமே அந்த புஷ்லேருந்து புல்லுக்கு கன்வெர்ட் ஆகும். இன்டர்நெட் ரெவல்யூஷனால் உங்களுடைய பிஸ்னஸில் பாதிப்பு இருக்குங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன். அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டுலேருந்து வெளியே போயிடுவோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு பீரியட்லேயும் அந்த சேஞ்சஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சேஞ்சஸ்ஸு உடைய மெரிட்ஸு டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அடாப்ட் பண்ண பழகிக்கணும். ஓகே, இந்த மாதிரி உங்களுடைய இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஏதாவது அடாப்ட் பண்ண விஷயங்கள் ஏதாவது ஷேர் பண்ண முடியும்? எஸ், கண்டிப்பாக. இப்போது இதுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கொரோனாக்கு அப்புறம் நிறைய புது பிஸ்னஸ் வந்திருக்கு. ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, இ-காமர்ஸுமாங்களா, இ-காமர்ஸு, இந்த ஜிப்டோ, பிளிங்கிட், ஆமாம், இவங்கள 10 minutes டெலிவரி. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா கடைவீதிக்குள்ளார கூட்டம் குறைஞ்சிருக்கு. ஆனால் இருந்தாலும் இப்போது ட்ரெடிஷ்னல், அதாவது ஒரு 40-50 வயசு இருக்கிறவங்க ஹவுஸ் பீப்புள் வந்து வெளியே மளிகை கடையில் பக்கத்தில் இருக்க கடையில் தான் போய் வாங்குறாங்க. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அவங்க பர்ச்சேசிங் கம்பேரிஷன் பண்ணுறதில்ல, ரேட் கம்பேர் பண்ணுறதில்ல. என்ன முன்னாடி மொபைலில் டிஸ்பிளே ஆகுதோ அதை பை பண்ணிடுறாங்க. ஸோ கம்மிங் பேக் டு இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கும்பொழுது இதுக்கான ப்ரைஸிங் எப்படி ஃபிக்ஸ் ஆகுது? ஒரு மேனுஃபேக்சர்லேருந்து வரும்பொழுது இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் தின் மார்ஜின் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எப்படி வந்து இதுக்கான ப்ரைஸிங், ஒரு ஸ்டாக்கிஸ்டிக் ஒரு ப்ரைஸிங் இது எப்படி ஆகுது? இது என்ன பெர்ஸ்பெக்டிவில் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னா, இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட்டை ஒரு மசாலா பிராண்ட் நான் இப்போ ஆரம்பிக்கிறேன், நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடலில் நான் லான்ச் பண்ண நினைக்கிறேன்னா ஒரு ப்ரைஸிங் எப்படி செட் பண்ணணும்? இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். கம்பெனிஸ் இதில் மிஸ்டேக் பண்ணுறது நிறையா இருக்குது. அவங்க காஸ்ட் ரேட்லேருந்து வருவாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா ரிவர்ஸில் வாங்க. எம்ஆர்பி, ரீட்டைலரோட மார்ஜின், டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜின், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட், இந்த மாதிரி வரணும். அப்படி வரும்பொழுது நிறைய பேர்த்தோடைய அவங்க பிரேக் ஈவனை விட தாண்டி போயிடாதா? அதுதான் கால்குலேட் பண்ணணும். அப்படி வருது மாதிரி எம்ஆர்பி. ஆமாம். ஸோ இன்றைக்கி லாபம் இல்லாமல் யாரும் வியாபாரம் பண்ண விரும்ப மாட்டாங்க. ஸோ எம்ஆர்பியிலேருந்து ரீட்டைலருக்கு ஒரு புது ப்ராடக்ட்னாக்கா அவங்களோட எதிர்பார்ப்பு குறைஞ்சது 20 to 30% மார்ஜின் எதிர்பார்ப்பாங்க. ரைட், ஆல்ரெடி ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு அவங்க ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்கனாக்கா அவங்க அந்த நார்ம்ஸ் பிரகாரம் அந்த மார்ஜின் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் அதே மாதிரி புது ப்ராடக்ட்டுக்கு ஏன்னா எஃபோர்ட் ஜாஸ்தி எடுக்கணும், ஸோ ஜாஸ்தி மார்ஜின் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது ப்ராடக்ட் ஓகே மார்க்கெட்டுக்கு புதுசாக வருதுங்கும் பொழுது மார்ஜின் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு ஈஸியாக மூவ் ஆகக்கூடிய விஷயங்களுக்கு மார்ஜின் இதாக இருக்கும். எவ்வளோ மார்ஜின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்றைக்கி? ஒரு ஸ்டாக்கிஸ்டோ, ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோ, ஒரு ரீட்டைலரோ எவ்வளோ % ஆஃப் மார்ஜின் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது? எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ப்ராடக்ட் ரொட்டேட் ஆகுது? ஒரு ப்ராடக்ட் அடிக்கடி சீக்கிரம் விற்குது அப்படின்னாக்கா ஒரு ரீட்டைலருக்கு 10%லேருந்து 20% வரைக்கும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஃப்ளவர் ஆயில் கோல்டு வின்னர் ஆகட்டும், இல்லை ஒரு ஃபாஸ்ட் மூவிங் சோப் சந்தூர் சோப்பு ஆகட்டும். சந்தூர் சோப்போடைய மார்ஜின் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் மார்ஜின் 8% தான். ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து 10, 12, 13% கிடைக்கும். அந்த சந்தூர் பிராண்டுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரோட மார்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 5%. ஸோ அப்படியே கம்மியாகிட்டே தான் போகும். எஸ், இதே ஒரு ஆவரேஜ் மூவிங் ப்ராடக்ட், ஒரு உதாரணத்துக்கு ஒரு காஸ்மெட்டிக் எடுத்துக்கலாம், ஸோ அதில் 25 to 30% வரைக்கும் மார்ஜின் இருக்குது. ஏன்னா மெதுவாக விற்கும், கடைக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணி ரேக்கில் வச்சு பொறுமையாக வைக்கணும். நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, ஸோ ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ஷெல்ஃப் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் அல்லது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான இது வைக்கிறதுக்கு ஒரு 3-4 லட்சம் ஒரு ஷெல்ஃபுக்கு ஆகும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட் ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஏரியாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பொழுது என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? அண்ட் ஒரு நல்லா பெருசாக பண்ணும் பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து என்ன மாதிரி சப்போர்ட்ஸ் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இப்போது இந்த சொஃபஸ்டிகேஷன்
விஷயத்தில் அவங்க எவ்வளோ நாள் 25 லட்ச ரூபாயிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் வேரி ஆகுங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் 25 லட்ச ரூபா இருந்தால் மினிமம் 25 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு கம்மியாக ஆரம்பிக்க முடியும். ஏன்னா எல்லா ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வைக்கணும். எல்லா SKU 50 கிராம்லேருந்து அந்த ஹையஸ்ட் பேக் ஃபேமிலி பேக் வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் அந்தந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அவங்க ஸ்டாக் கீப்பிங் யூனிட். ஸோ பொதுவாக இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் போகும்பொழுதோ அல்லது வந்து மளிகை கடைக்குன்னு போகும்பொழுது இந்த டேமேஜ் ஆகக்கூடியதாகட்டும், எக்ஸ்பைரி ஆகக்கூடிய இந்த இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுங்களா? ஒரு புதுசாக ஒருத்தங்க உள்ளே வராங்கும்போது அவங்க எப்படி இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? எஸ், இது ஒரு பெரிய சேலஞ்ச் சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு. ஸோ ப்ராப்பர் செக்ஷனுக்கு கரெக்டான ஆள் இல்லை அப்படின்னா ப்ராடக்ட் எக்ஸ்பைரி ஆகிட்டு இருக்காங்கிறது கூட அவங்களால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸ்பைரி ஆகிட்டுருக்குன்னா அதை டேட்டை பார்த்து முன்னாடி எடுத்து வச்சு ஏதோ ஆஃபர் போட்டு அதை லிக்விடேட் பண்ண பார்க்கணும். இல்லாவிட்டால் அதை எடுத்து வச்சு அது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்கணும். இந்த ரிட்டர்ன் விஷயத்தில் நிறையா குளறுபடி நடக்கும், நிறையா டிலே ஆகும் செட்டில்மெண்ட்டில். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பைரி குறைக்கிறோமோ நம்ம பணத்தை பாதுகாக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டை காப்பாற்றிக்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை ஒரு சூப்பர் மார்க்கெட் ஷெல்ஃபில் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மை. ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் மக்கள் உள்ள நுழைஞ்சோடனே கையில் கண் பார்வைப்படுற இடத்துல வைக்கிறதுக்கு இது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன பிராண்ட்ஸ் வந்து இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்க? எஸ், இதை பார்த்தீங்கன்னா பெரிய பிராண்ட்ஸ் டாமினேஷன், அதாவது இந்த விண்டோ டிஸ்பிளே ஆகட்டும், ஐ லெவலுக்கு நம்ம ப்ராடக்ட் ப்ளேஸ் பண்ணுறோம்னாக்கா அதுக்கு உண்டான மார்ஜினை அதிகம் கொடுக்குறாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. காரணம் என்னென்னாக்கா கன்சியூமர் எது தெரியுதோ அது ஜாஸ்தி விற்கும், அந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்க்குறாங்க. ஸோ அவங்க கண்ணுக்கு படுற பொருள் அவங்க கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் நம்ம ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக அதோட சேல் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இப்போது ஒரு ப்ராடக்ட்டை இனிஷியலாக புஷ் பண்ணுறதுல ரெகுலராக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு மந்த்லி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பேசும்போது நான் இது பண்ணேன். என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து யூஸ்வலி பிராண்ட்ஸ் தராங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஆஃபர்ஸ், காம்போ ஆஃபர்ஸ், பை 1 get 1 ஃப்ரீ கன்சியூமர் கொடுப்பாங்க. ரீட்டைலருக்கு பை 10 get 1 ஃப்ரீ. ஸோ அடிஷ்னல் ஒரு மார்ஜின் கொடுக்கும்போது நிறைய இடம் அந்த ரேக்கில் நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ், ஸ்க்ராட்ச் கூப்பன் ஆஃபர், நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இன்ஷாப் ஆக்டிவிட்டீஸ் கம்பெனிஸ் பண்ணுறாங்க. சின்ன ஒரு மளிகை கடையில் ஒரு ப்ரைஸிங் நான் பார்த்துருக்கேன், ஒரு பெரிய இன்னும் கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துருக்கேன். இப்போ ஏர்போர்ட் போகும்போது அதே ப்ராடக்ட் MRP வந்து மாறுறது பார்த்துருக்கேன். லொக்கேஷன் வைஸோ வந்து இந்த ப்ரைஸிங்கில் வந்து பிராண்ட்ஸ் ப்ளே பண்ணுறாங்களா? டெஃபினட்டாக. அதாவது ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஃபார் ஏதாவது செயின் அவுட்லெட்ஸ் எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட பையிங் கெப்பாசிட்டி சென்ட்ரலைஸ்டாக இருக்கும், ஜாஸ்தி பை பண்ணுவாங்க, ஸோ நெகோஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்மி ப்ரைஸில் காஸ்ட் ஆகும். வேறஸ் அந்த குவான்டிட்டி நம்ம ஊரில் இருக்கிற சின்ன ரீட்டைலர் வாங்க முடியாது. ஸோ அப்போ அவங்களுக்கு தகுந்த மார்ஜின் தான் கிடைக்கும். இவங்களுக்கு பல்காக வாங்கும்போது, சென்ட்ரலைஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணும்போது மேபி ஒரு 5 to 10% அடிஷ்னல் பெனிஃபிட் கிடைக்கும்போது இவங்களுக்கு காஸ்ட் ஆகிற ப்ரைஸுக்கு இவங்க கன்சியூமருக்கு வித்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஈரோட்டில் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எவ்வளோ ஷாப்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு சொல்ல முடியுமா? பிஃபோர் கோவிட் எங்களோட சர்வீஸ் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தேன் 1500 அவுட்லெட்ஸ்க்கு நாங்கள் சர்வீஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் ஆச்சு. ஸோ இப்போது லிமிட் பண்ணியாச்சு. இந்த கிரெடிட்லாம் யார் கரெக்டாக ரீபே பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஈரோடை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நானே லைவாக பார்த்துருக்கேன். ஈரோட்டில் டிமார்ட் வந்ததுக்கப்புறம் மக்களுடைய பெரிய இப்போ இந்த ஒரு 25ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா செம க்ரௌடடாக இருக்கும். அப்போது டிமார்ட் மாதிரி பெரிய சூப்பர் மார்க்கெட் ஜெயின்ஸ் உள்ளே வரும்போது, ஒவ்வொரு சிட்டிக்குள்ளே வரும்போது அது உங்களுடைய பிஸ்னஸையும் அடுத்த மளிகை கடைக்காரர் சின்ன சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கவங்களோட பிஸ்னஸை பாதிக்குதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இருக்குது, இந்த பாதிப்பு இருக்குங்க. சரி, ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சம் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன கன்சியூமர்ஸ், ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. எல்லாத்துக்கும் வியாபாரம் ஆகிட்டுருக்கு. ஆனால் முன்னே இருந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் அந்த ஏரியாவில் எல்லா கடையிலையும் ஒரு கூட்டம் இருக்கும். இப்போ அந்த கூட்டமே காணோம். அந்த ஒரு டாமினேஷன் வந்து நமக்கு ஸோ அந்த தாக்கம் இருக்குது. ஒரு பக்கம் அந்த இன்ஸ்டாமார்ட் மாதிரி, பிளிங்கெட் மாதிரியான ஒரு விஷயங்கள், இன்னொரு பக்கம் வந்து ஒரு டிமார்ட் மாதிரியான, ரிலையன்ஸ் மார்ட் மாதிரியான ஒரு பெரிய ஜெயின்ஸ் வரும்பொழுது சின்ன சின்ன மளிகை கடைக்காரர்களுடைய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறத வந்து பரவாயில்ல சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆனால் ரியல் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு. ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள கொஞ்சம் இந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பில் இல்லாமல் பண்ணாங்க. இப்போ எல்லாமே அந்த ஜிஎஸ்டிக்கு மாறிட்டாங்க. ஒரு சிலர் மாறணும், நான் இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு இந்த ஃபீல்டில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. இன்னுமே குறை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ பொதுவாக இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸில் பிராண்ட்ஸ் ஒரு பக்கம் முக்கியம் அப்படின்னாலுமே நம்ம அந்த சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிறவங்க, அந்த சேல்ஸ் பர்சனுங்கிறவங்க எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களோட ரோல்ஸ் என்ன, நீங்கள் எப்படி ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக ஹையர் பண்ணுவீங்க? ஸோ எந்த ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தாலும் இந்த ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸும் வாங்க.
ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ரொம்ப தேவை. ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் வியாபாரம் பண்ணணும்னு நினச்சாக்கா ரொம்ப கஷ்டம். பிராண்டாக எடுத்துட்டோம், என்ன தான் நம்ம ஹல்திராம்ஸ் மாதிரி ஒரு ரெனவுன் பிராண்டாக இருந்தாலுமே ஒரு புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள்ட்ட புஷ் பண்ணி எடுத்துக்கங்க. ஏன்னா கொண்டு போய் காமிக்கிறதுக்கு, சாம்பிள் காமிக்கிறதுக்கு, அதை பற்றி தகவல் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ், ஃபீல்டு அசிஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வேணும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து டிமாண்ட் அதிகமான ப்ராடக்ட் ஏதாவது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து என்கொயரி பண்ணுறது முன்னே இருந்த மாதிரி இப்போ இல்லை. இப்போது சைமல்டேனியஸ்லி ப்ராடக்ட் லான்ச் ஆக ரன் பண்ணுவாங்க. ஆனால் டிவி ஆடில் இப்போ பெரிய பிராண்ட்ஸ் தான் டிவி ஆட் கொடுக்குறாங்க. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டில் இன்னுமே புது ப்ராடக்ட் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி அங்கே ஆட் கொடுக்கல. அதுவும் இன்னும் புது கம்பெனிஸ் புதுசாக லான்ச் ஆகிற பாருங்க, அவங்களாம் இன்னும் ஆடே ஸ்டார்ட் பண்ணல. அவங்க ஸ்மால் லெவலில் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸும் வந்து இங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ப்ளே பண்ணுது இல்லையா? டிவி ஆடை தாண்டி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டுக்கு முன்னாடி டிவி ஆட் அப்படிங்கிறது ஒரு பெரிய இதாக இருக்கும். இல்லைனா போஸ்டர்ஸ் வந்து ஒட்டுவாங்க ஒரு கடைக்கு முன்னாடி. இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் வந்து இதுதான் இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பிளேஸ்மெண்ட் கொடுங்க, நாங்கள் ஆட் ரன் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். வேறு இங்கே என்ன கன்சியூமர் ரீட்டைலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சியூமர் கேட்கட்டும், நான் வாங்கி வைக்கிறேன். ஸோ அப்படிங்கும்போது சைமல்டேனியஸ் ரெண்டுமே ஒட்டுக்கா போகணுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சோப் பவுடர் டிஷ்வாஷ் பிராண்டை அவங்க வந்து மார்க்கெட்டில் புஷ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு ஒவ்வொரு கடையில் போய் கேட்டு அதுக்கப்புறம் புஷ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா? இது பிஃபோர் கோவிட் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கம்பெனியே செய்வாங்க. ஒரு அன்னோன் மார்க்கெட்டுக்கு அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் அனுப்பி இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ ஒரு பிராண்ட் இது வரப்போகுதுங்கிறது அட்லீஸ்ட் அந்த ரீட்டைலர்ஸ்க்கு தெரியட்டும்னு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த ப்ராடக்ட் அந்த போய் லான்ச் பண்ணணும். ஆமாம், இந்த ஒரு பையன் வந்து கேட்டுட்டு போனாமல் கொடு, ஒரு டஜன் கொடு. ஸோ ஈஸி பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. ஆனால் இது ரியல் டைமாக நடந்திருக்கு. ஓகே. அப்போது நடந்தது, இப்போ அது நடக்காது. முன்னெல்லாம் கோக் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம், நம்ம வாங்கி அது வந்து கோக் குடிக்கிறதே ஒரு இதுவாக நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சுகர் பற்றின அவேர்னஸ் ஆகட்டும், இந்த மாதிரி மாறி இருக்காங்களா? மக்கள் எவ்வளோ மாறி இருக்காங்கன்னு சொல்லி இது ரெண்டு சைடும் இருக்குது. அதாவது அவேர்னஸ் ஹெல்த்து பற்றி அதிகமாக இருக்குது. ஆனால் ஸ்டில் அந்த பழைய மாதிரி கண்டினியூ பண்ணுறவங்களும் மக்கள் இருக்காங்க. ஸோ இப்போது ஒரே பிராண்ட் இதுதான் வேணும்னு சொல்லி கேட்குற கன்சியூமர் கம்மி. ஸோ இப்போ அதுக்கு ஈக்குவலாக வேறு பிராண்ட் கிடைக்குதா, சரி வாங்கி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே வாங்குறாங்க. இப்போ அது ரெண்டு பழைய டைப்பில் இருக்கவங்களும் இருக்காங்க. இப்போ மாறின அந்த பழைய டைப் மக்கள் கொஞ்சம் கம்மி. ஏன்னா இந்த ஜென்ரேஷன் மாறிட்டு இருக்கு. பிராண்டை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் மாடல் மூலிமா லான்ச் பண்ணும் பொழுது எது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்? ஸோ டெஃபினட்டாக அது D2C பண்ணுறவங்களுக்கு மேனுஃபேக்சருக்கு ப்ராஃபிட் இருக்குது. காரணம் என்னென்னா மிடில் மார்ஜின் அது டேரெக்டாக கன்சியூமர் கொடுக்கலாம், இல்லை அது அவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். வேற அது வெரி லிமிட்டட் பிஸ்னஸ் தான் நடக்கும். ஸோ அது மாடர்ன் ட்ரேடுமாங்க, டைரக்ட் மார்க்கெட்டிங் வாங்க. ஆனால் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேனல் தான் இது வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிராண்டோடைய ஒரு ஃபெயிலியர் ஸ்டோரி, இந்த ப்ராடக்ட் நான் வரணும்னு நினச்சேன், மக்கள்கிட்ட வரவேற்பு இல்லை, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ இந்தியாவில் ஒரு பெரிய பிராண்ட் ஷார்ட் டைமில் பூம் ஆனது பதஞ்சலி. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க? பதஞ்சலிக்கு நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தேன். அவங்க பெரிய பிளெண்டர் மிஸ்டேக் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதை செட்டில் ஆகி அடுத்து ரீச் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே ஒரு சைக்கிள் கிளியர் ஆகிறதுக்குள்ளாலே அடுத்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணுறது, எதை விடுறது, அப்போ எந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது அனலைஸ் பண்ண முடியாமல் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ ஒரு 10 நாள் முன்னாடி லான்ச் பண்ண ப்ராடக்ட்டு அது ஒரு டிமாண்ட் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகுதுன்னா, அவங்க கேட்கும்போது அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி காலியாகி நல்லா இருக்குது மறுபடி கேட்கும்போது அந்த ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இல்லாமல் போன பிஸ்னஸ் நிறையா. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி சைட்லேயும் என்ன பண்ணாங்கனாக்கா, ஒரு ஷார்ட் டைம்லேயே ஒரு வளர்ச்சி வந்துச்சுன்னு வச்சுங்க, இங்கே ஏறிடும். அப்போது நான் சொல்கிறது நீ செய் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களோட பேச்சு மாற ஆரம்பிச்சிது. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும் பதஞ்சலி எங்கே இருந்துச்சு, என்ன ஆயிடுச்சு. ஒரு அந்த மாதிரி பெருசாக பிராண்டில் முன்னெல்லாம் பதஞ்சலிக்கு போனால் பிஸ்கெட்டில் ஆரம்பித்து ஷாம்பூவில் ஆரம்பித்து எல்லாமே இருக்கும். ஒரு வீட்டுக்கு தேவையான தேவையில்லாத எல்லா விஷயங்களுமே உள்ள இருந்தோம். இன்றைக்கி பெருசாக இல்லாமல். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் என்ன நடக்குது அப்படின்னா, வளர அந்த தன்மையும் வளரணும். அது மாதிரி நான் சொல்கிறது நீ செய், நான் தான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது எத்தனை நாளுக்கு அது நிற்கும்? ஒரு சேயிங் நான் ஒருத்தங்க சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கும்போது பிராண்ட்ஸை வந்து நம்ம இனிஷியலாக ஒரு சின்ன பிராண்டாக வளர்த்து நம்ம கொண்டு போகும்பொழுது ஒரு டைம் அந்த பிராண்டு பெரிய ஆள் ஆகிட்டாங்க அப்படின்னா இன்னும் பெரிய பவர் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி நடக்குது. ஸோ லாயல்ட்டி இன்றைக்கி குறைஞ்சி போச்சு. அதாவது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பிராண்டை வளர்த்திருப்பாங்க, அப்புறம் ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் சார் உங்களுடைய சர்வீஸ் எங்களுக்கு திருப்தி இல்லை, எங்களுக்கு ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், ஜாஸ்தி சேல்ஸ்மேன் வேணும்,
உங்களால் அது கொடுக்க முடியாது, எங்களுக்கு வேறு ஆஃபர் இருக்குது சொல்லி செய்கிறவங்க இருக்காங்க, சொல்லாமே தூக்கிட்டு வேறு பக்கம் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி புதுசாக ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது பிராண்ட் ஆரம்பித்து மார்க்கெட்டில் எப்படி ஆன்லைனில் சேல் பண்ணுறோம் பட் ஆஃப்லைனில் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி நீங்கள் கரெக்டாக சேனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட்டை கிராமத்தில் இருக்கவங்களுக்கு கூட யூஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன? ஸோ ஒரு சர்வீஸ், நல்ல ஒரு ப்ராடக்ட், நல்ல பேக்கேஜிங், நல்ல ரீட்டைல் மார்ஜினோட, நல்ல சர்வீஸ் பண்ணுறக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர், சர்வீஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் வயர் நிறையதானு கவனிக்கிற கம்பெனிஸ் கிராஜுவலாக வளருவாங்க, லாங் ஸ்டாண்டிங்க்கு வளருவாங்க. ஸோ யார் எப்படியோ போயிட்டு போகிறா, எனக்கு இந்த ப்ராடக்ட் மட்டும் விற்கணும் அப்படிங்கிற எண்ணவங்க ஷார்ட் டைம்லேயே வெளியே போயிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரை ஒருத்தங்க சூஸ் பண்ணுறது எப்படி? சேம் மார்க்கெட்டில் போய் ரிசர்ச் பண்ணணும், வேரியஸ் இடத்துலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும், யார் உங்களுக்கு நல்ல சர்வீஸ் கொடுக்குறாங்க, யாரோட அணுகுமுறை நல்லா இருக்குது, யார் நம்பகமான டிஸ்ட்ரிபியூட்டர். கடைக்காரருக்கு தேவை ஒரு புது ப்ராடக்ட் வருதுன்னா அது நாளைக்கு அது விற்காமல் போச்சுன்னா அந்த அவங்களோட பணத்துக்கு யார் பொறுப்பு? ஸோ அப்படிங்கும்போது ட்ரஸ்டபிள் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தாக்க ரைட், ஒரு ப்ராடக்ட் விற்கல சார், நீங்கள் கொடுத்த பொருள் எனக்கு விற்கலை, ஒன்றா மாற்றி கொடுங்க, நான் வேறு பொருள் வாங்கிக்கிறேன். ஸோ அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஆல்ரெடி சர்வீஸ் பண்ணிக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக தான் கிடைக்கும். ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நான் இப்போ என்னோடய ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு நம்ம அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு அப்ஃப்ரண்ட்டாக ஏதாவது பே பண்ண வேண்டியிருக்குமா, அல்லது என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க? ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இனிஷியலாக போகும்பொழுது பிராண்ட்ஸ் இதுக்கெலாம் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை காமிக்கணும், அந்த ப்ராடக்ட்டு எந்த விதத்தில் சிறந்தது, அந்த யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாயிண்ட்பாங்க, என்ன விஷயம் அதில் இருக்குது, ஏன் கன்சியூமர் இந்த பிராண்ட் வாங்கணுங்கிறது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் கன்வின்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ரைட், இந்த ப்ராடக்ட் நான் கொண்டு போகிறேன் மார்க்கெட்டுக்கு, ஒருவேளை அதாவது பேக் ஃபயர் ஆச்சுன்னா இதுக்கு யார் பொறுப்பு, கம்பெனி இதில் பொறுப்பு எடுத்துக்கிறாங்களா? ஸோ இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும். ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்டில் பிஸ்னஸ் இன்றைக்கி 2026 உள்ளே வராங்க அப்படின்னா எவ்வளவு காம்படிஷன் இருக்குது, அப்போ அவங்க எந்த அளவுக்கு அஹெடாக யோசிக்கணும், அல்லது இதெல்லாம் இல்லாட்டா நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்? ஸோ காம்படிஷன் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு பிராண்டு, அவங்க தான் மெயின் காம்படிஷன். ஸோ நீங்கள் வரணுமா, ஸ்மால் மார்க்கெட்டை ஃபஸ்ட் டச் பண்ணுங்கள், அதில் ஒரு 100-200 அவுட்லெட்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணுங்கள், அங்கேருந்து வர ஃபீட்பேக்கை அதுலேருந்து சம்பாரிச்சு அடுத்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோடனே நம்ம ஹெச்யூஎலுக்கு நம்ம காம்படிஷன் பண்ணணுன்னாக்கா சர்வைவ் ஆகிறது கஷ்டம். ஸ்மால் மார்க்கெட், ஸ்மால் நிஷ்க்கு ஒர்க் பண்ணணும். ஸோ பொதுவாக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது எனக்கு என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும் சார்? அருமையான கேள்விங்க. அதாவது ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டு பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வேணும், ஃபுட் பிஸ்னஸ்னாக்கா ஃபுட் லைசன்ஸ் வேணும், டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபுட் லைசன்ஸ் வேணும். ஆமாம், டெஃபினட்டாக. அப்புறம் எம்எஸ்எம்இ, சின்ன பிஸ்னஸ்னாக்கா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் இருக்கணும். அடிஷ்னல் அந்த பிஸ்னஸ் பண்ணுற இடத்துக்கு அந்த முனிசிபாலிட்டியில் பர்மிஷன் சர்டிஃபிகேட் வாங்கி. ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படிங்கிறவங்க மந்த்லி என்ன ஆர்ஓஐ பண்ணால் அவங்க ஓரளவுக்கு ரீசனபிளான மார்ஜின் எடுக்கலாம்? ஸோ வெரி மினிமம் ஒரு 30% ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடைச்சாச்சுன்னா ஒரு ஹெல்த்தியான பிஸ்னஸ். அதுக்கு கம்மினாக்கா பிரயோஜனம் இல்லை. ஓகே, ஒரு 10 லட்ச ரூபாவில் பண்ணுறாங்க, ஒரு 20 லட்ச ரூபா பண்ணாங்கன்னா 30% ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு 20 லட்ச ரூபா முதல் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அதுக்கு 30% வருஷ கடைசியில் கணக்கு செலவுலாம் கழிச்சு மிச்சம் ஒரு 30% இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மிச்சம் இருக்குன்னாக்கா ஓகே. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இப்போ இருக்கிற சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டு, ரைட், பணம் முடங்கிடுது, கேஷ் ஃப்ளோ. ஒரு பொருள் வாங்கி வைப்பாங்க, அது விற்காமல் போச்சுன்னா, டெட் ஸ்டாக் ஆச்சுன்னா பணம் முடக்கும், அதனால் அவங்களோட கேஷ் ஃப்ளோ பாதிக்கும். புது இன்வெஸ்ட்மெண்ட், புது ப்ராடக்ட்டு நிறைய லான்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க கம்பெனி. ஸோ அதுக்கு புது இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு பேங்க்லேருந்து லோன்ஸ் வாங்குறாங்க. ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டே இருக்கணும். இந்த பொருள் விற்காமல் கடந்து போச்சுன்னா, எக்ஸ்பைரி ஆச்சுன்னா, அது செட்டில்மெண்ட் கம்பெனிலேருந்து வரதுக்கு கிட்டத்தட்ட 8 to 10 மாதம், ஒரு வருஷம் கூட ஆயிடுது. அப்புறம் மார்க்கெட் கிரெடிட் கொடுக்குறாங்க பாருங்கள். இப்போ மார்க்கெட் கலெக்ஷனுக்கு போகும்போது கடைக்காரங்க புலம்புறாங்க, சார் வியாபாரம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதில் கொஞ்சம் ஸ்டக் ஆகிக்கிறாங்க. இது இல்லாமல் காம்படிஷன்ஸ், அதர் பிராண்டு ஸ்கீம்ஸுக்கு அவங்க கிளைமுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கு கம்பெனிஸ் டிலே பண்ணுறாங்க. ஸோ இது பெரிய சேலஞ்சஸ். அதுக்கும் மேலே பெரிய சேலஞ்சை பார்த்தாச்சுன்னா, முன்னே கிடைச்ச மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லாயல் லேபர் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் நல்லபடி போகணுன்னா ஒரு கம்ப்ளீட் டீம் வேணும். சேல்ஸுக்கு ஆள் வேணும், டெலிவரிக்கு வேணும், டிரைவர் வேணும், எல்லாமே வேணும். ஸ்டாக்கு இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் வேணும்.
அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்ட் வேணும். ஸோ இது எல்லாமே கரெக்டாக, அதாவது ஒரு சைக்கிளோட ஸ்போக்ஸ் மாதிரி எல்லாம் கரெக்டாக வச்சுன்னா நல்லாயிருக்கும். 50 லட்ச ரூபா போட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வருஷ கடைசியில் அவங்கள்ட்ட அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் எவ்வளோவா இருக்கும்? வராமல் கூட போகலாம், அது வரலாம், லேட்டாக வரலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அது எந்த அளவுக்கு குறைக்கிறாங்களோ அவங்க சேஃபாக இருக்கும். அவங்க சேஃபாக இருக்கலாம். பட் என்ன ஒரு ப்ரொஜெக்ஷனோட இருக்கலாம், ஓகே இந்த 50 லட்ச ரூபா நம்ம போடுறோம், ஒரு 10 லட்ச ரூபா வெளியினா கூட நான் சேஃபாக பிஸ்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ. ஸோ நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா இந்த மெட்ரிக்ஸ், ஸோ என்ன மாதம் எவ்வளோ வியாபாரம் பண்ணுறோம், என்ன பர்ச்சேஸ் பண்ணோம், என்ன சேல் ஆச்சு, எத்தனை கடைக்கு விற்றோம், நம்மளுடைய வரா கடன் எவ்வளோ, யார் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அனலைஸ் பண்ணணும். இதெல்லாமே மாதம் மந்த் ஆன் மந்த் பார்க்கணும். நானும் ஒரு காலம் வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தேன். எப்போது எனக்கு க்ரஷ் ஆக ஆரம்பிச்சோ அப்போ கவனிக்கும் போது இங்கெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணேன். எடுத்தோன்னே எல்லாருமே அதாவது பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மள சுதாரிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் இந்த 25 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் ட்ராவல் பண்ணும்பொழுது முன்னாடி இருந்த மார்ஜின்ஸை விட இப்போ பிராண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை கம்மியாக இருக்கா? எஸ், மார்ஜின்ஸ் குறைஞ்சிருக்கு, எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதை டர்ன் ஓவரில் ரைஸ் பண்ணி மேட்ச் பண்ணிட்டு போய்க்கிறோம். சார் இன்றைக்கி கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பில் என்ன மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணுது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வேட்லேருந்து ஜிஎஸ்டிக்கு மாறிச்சு. இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ப்ராப்பரான அந்த ஆடிட்டர்ஸ்க்கு உண்டான ட்ரைனிங்ஸோ இல்லை ஆடிட்டர் புரிஞ்சுக்கல நம்மளுக்கு அது சொல்லலை அப்படின்னா நிறையா கம்ப்ளைண்ட்ஸஸ் ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து நோட்டீஸ் வர ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு அது சரியான ரிப்போர்ட் போய் சேரலை. ஸோ எங்கேயாவது மிஸ்டேக் நடந்திருக்கு, அதனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பாதிக்கும். ஸோ ஒரு கம்யூனிகேஷன் கிளாரிட்டி ப்ராப்பராக இல்லைன்னா எல்லா ஒரு பிஸ்னஸ்லேயும் ஒரு இடைஞ்சல் இருக்குன்னு. இப்போ புதுசாக ஏதோ ஒன்று நான் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி இதில் ரொம்ப காம்படிஷன் இருக்குது, இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா நீங்கள் என்னென்ன கேட்டகரி ஆஃப் எஃப்எம்சிஜியில் என்னென்ன கேட்டகரிஸ்? இந்த ஃப்ளோர் ஐட்டம், ஆட்டா, மைதா, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு கமாடிட்டிக்கு போகாதீங்க. ரைட், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணுமா மில்லட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஹெல்தி ஸ்நாக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு, ஆர்கானிக் ஹனி, கீ, அந்த மாதிரி ப்ராடக்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த ரெட் ஓஷன் ப்ளூ ஓஷன் வாங்க, ஆல்ரெடி ஒரு த்ரோட் காம்படிஷன் இருக்கிற ஃபீல்டுக்குள்ளார வர வேண்டாம். ஆமாம், எஸ் மசாலாவும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பிராண்ட் சக்தி மசாலா தமிழ்நாட்டில், எவரெஸ்ட் இந்தியா லெவலில் பெரிய மார்க்கெட், ஆனால் தமிழ்நாட்டில் அவங்கனால ஸ்டில் ஸ்ட்ரகிளிங். இந்த டிஃப்ரென்ஸை பற்றி நான் கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு பிராண்ட் இன்றைக்கி எவரெஸ்ட்டோட ப்ராடக்ட்ஸ் நம்ம வேறு எத்தனை கண்ட்ரி போனாலுமே நம்மளால் பார்க்க முடியுது. அவங்களால தமிழ்நாட்டுக்குள்ளே வரது ஸ்ட்ரகிள் ஆகுதுங்கும் பொழுது, பட் ஆனால் சக்தி மசாலாங்கிறது இப்போ நார்த் இந்தியாவில் ஃபேமஸான பிராண்டாக இருக்கா? இந்த ஒரு புரிதல், ஏன்னா இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பிராண்டை நார்த்துக்கு கொண்டு போக முடியுமா? ஸோ சக்தி மசாலா ஒரு ரீஜனல் பிராண்ட், அவங்க ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. வரவர் எவரெஸ்ட் ஆல் ஓவர் இந்தியாவில் நம்பர் 1. ஆனால் இன்றைக்குமே அந்த எவரெஸ்ட் மசாலாவில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் நீங்கள் ஈரோட்டில் பார்க்கவே முடியாது. ஆமாம், பெருசாக பார்த்ததில்லை. மஞ்சத்தூள்லாம் நான் எவரெஸ்ட்டில் பார்த்ததே கிடையாது. ஓகே, விற்கவே முடியல எங்களால். அப்போ எப்படி ஹல்திராம்ஸ் மாதிரி ஒரு பிராண்டு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃபேமஸ் ஆனாங்க? அதுக்கும் ரொம்ப வருஷம் எடுத்துச்சுங்க. 1998 நாங்கள் ஹல்திராம்ஸ் எடுக்கும்போது அப்போது கஷ்டப்பட்டு விற்கணும். ஒரு கஸ்டமருக்கு சாம்பிள் டேஸ்ட் பண்ண கொடுத்து விற்கிறது கஷ்டமாக இருந்துச்சு. லாங் டேர்ம் எடுத்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் எடுத்துச்சு அதை கஸ்டமர் கேட்டு வாங்குற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு பொறுமை டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கம்பெனிக்கும் இருந்துச்சு. இப்போ ஹல்திராமனோட ஸ்டோர்ஸ் வந்து நான் டெல்லியில் போயிருக்கேன். அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு மசால் கடலையில் எடுத்துட்டோம்னா ஒரு 5 வெரைட்டி, ஒரு 10 வெரைட்டி வச்சுருக்காங்க. பட் ஆனால் தமிழ்நாட்டில் அது நான் பெருசாக எங்கேயுமே கிடச்சி நான் பார்த்ததில்ல. எல்லா வெரைட்டிஸுமே நான் ஒரே இடத்துல பார்த்ததில்ல, இல்லை அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் வந்து நான் இங்கே பார்த்ததில்ல. இந்த டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ இது எப்படின்னா, அவங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்ருக்கோம் அதர் ஸ்டேட்ஸ்லேயே பத்தாமல் போகுது. அப்படிங்கும்போது நாங்கள் கேட்டாலுமே அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராடக்ட் இன்றைக்கி சேல்ஸ் அதிகப்படுத்து, அப்புறம் நான் புது ப்ராடக்ட் கொடுக்குறேன். ஓகே. ஏன்னா எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, நல்லா இருக்குது எல்லாம். நான் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஆனால் தமிழ்நாட்டில் நான் அது வாங்கலான்னு தேடினாலும் எனக்கு ஆன்லைன்லேயும் பெருசாக கிடைக்கல, பிளிங்கிட் இதுலேயும் பெருசாக கிடைக்கல, இங்கே ஸ்டோர்ஸ்லேயுமே பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் எனக்கு அந்த ஆப்ஷனே கிடைக்கல. ஸோ அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்டடினாலே, இப்போ இந்த ப்ராடக்ட் போகாது அப்படின்னு பிராண்ட் நினைக்கிறாங்களா, அல்லது வந்து டிமாண்ட்னால தான்? எஸ், ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்குது, ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை. ஸோ எங்கே ஜாஸ்தி டிமாண்ட் இருக்கோ அங்கே ஜாஸ்தி சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதுதான் ஒரு பிராண்ட் டெவலப் ஆகிறதுக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. விற்காத இடத்துல ப்ராடக்ட் டம்ப் பண்ணுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இப்போது ஹல்திராம்ஸ் பற்றி பேசும்போது, இப்போ ஒரு ஹல்திராம்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் இப்போ நடுவில் அவங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆச்சு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படி அது அந்த மாதிரி இல்லை, அது ஒரு ஃபேமிலி டிஸ்ட்ரிபியூட் ரொம்ப வருஷமாக இருந்துச்சு. இப்போது 2 ஃபேமிலி பிரிஞ்சு போனாங்க, ஒன்று சேர்ந்து ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இப்போ நல்லா
எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய புது எஸ்கேயூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணுற பிராண்டில் ஏதாவது கான்ஃப்ளிக்ட்டோ இல்லை வந்து இந்த ப்ராடக்ட்டில் பூச்சி இருந்தது, இந்த ப்ராடக்ட்டில் ஒரு நெகட்டிவான விஷயம் இது வருதுங்கும் பொழுது இது ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இது அந்த ப்ராடக்டோடைய பிஸ்னஸில் எப்படி இம்பாக்ட் கிரியேட்? டெஃபினட்டாக அதாவது யாரோ ஒருத்தர் செஞ்ச மிஸ்டேக்னால அந்த பிராண்டுக்கே கெட்ட பேர் வருது. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அப்படிங்கும்போது ஒரு பொருளில் குறை இருக்குனாக்கா அது ஏற்றுக்கிட்டு அந்த ப்ராடக்ட் பைபேக் பண்ணி ரிட்டர்ன் கம்பெனிக்கு அனுப்பி ரைட் அது ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ப்ரொடக்ஷன் ஆகி வர வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். இப்போ ரீசெண்டாக நிறைய சோஷியல் மீடியாவில் வீடியோவில் பார்க்கும்பொழுது எனக்கு பிஸ்கெட் வாங்கினேன் உடஞ்சிருந்ததுன்னு ஃபோட்டோ அனுப்பிச்சு ஒரு பாக்ஸ் கிளைம் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருந்தேன். மெயில் பண்ணோம்னா திருப்பி அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராண்ட்ஸ் வந்து எவ்வளோ கான்ஷியஸாக இருக்காங்க, இந்த மாதிரி லைக் என்னென்ன விஷயங்கள் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கணும்? ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிகம் இல்லை, யாரோ ஒருத்தர் அந்த வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அது பெருசாக ரியாலிட்டியில் இல்லை. பிஸ்கெட் உடஞ்சி போச்சு அதுக்காக பாக்ஸ் கிளைம் பண்ணேன்னாக்கா ஸோ இந்த மாதிரி எனக்கு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஒரு உடஞ்சிருக்குன்னு ஒருத்தர் மெயில் அனுப்புகிறாரு, எஸ் வி ஆர் சாரி அப்படி அப்படின்னு அப்பாலஜைஸ் பண்ணி ஒரு பேக் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து ஒரு ஷேர் பண்ணுறாங்க. அதாவது ஒரு கன்சியூமர், அதாவது சின்ன குழந்தைய ஏதோ ஒரு பொம்மையை கொடுத்து திருப்திப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி 2026 பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ அப்படிங்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுது. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ்லையும் அதுக்கான இம்பாக்ட் இருக்கா? டெஃபினட்டாக. அதாவது நான் சொன்ன மாதிரி இந்த புதுசாக டெக்னாலஜியை நம்மளோட நன்மைக்கு தான் வருது. அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து பாலிசிஸ் வருது. இப்போ ஜிஎஸ்டியை நான் சொன்னேன். ஜிஎஸ்டி பார்த்திங்கனாக்கா அது ப்ராப்பராக புரிஞ்சு அது கரெக்டாக செய்கிறவங்க பார்த்திங்கனாக்கா கவர்மெண்ட் ஒரு ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது. எம்எஸ்எம்இக்கு இப்போ கிரெடிட் ஒரு 45 டேஸுக்கு மேலே ஒரு கஸ்டமர் ரீபே பண்ணல அப்படின்னாக்கா நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இன்புட் கிரெடிட், டேக்ஸ் இன்புட் கிரெடிட்லேருந்து அவங்களுக்கு நோட்டீஸ் போகுது. வேறஸ் ஏஐ ஒரே நபர் எல்லா ப்ராடக்ட் எவ்வளோ இருக்குது கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, எவ்வளோ விற்குது அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏஐ இம்ப்ளிமெண்ட் நம்ம சாஃப்ட்வேர்ஸில் போடும்போது நம்மளோட இன்வென்ட்ரி மேனேஜ் பண்ணலாம். எந்த பொருள் விற்குது, எது பொருளுக்கு அதிக டிமாண்ட் இருக்குது, எது விற்காமல் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுது. அப்புறம் யார் எந்த கஸ்டமர் கரெக்டான டைமுக்கு பேமெண்ட் ரீபே பண்ணுறா அது கால்குலேட் பண்ணி கொடுக்குது. நம்ம மேனுவலாக பார்க்க போனாச்சுன்னா காஸ்ட் வைஸ் எக்ஸ்பென்சஸ் தான் ஜாஸ்தி. ஸோ வேறஸ் ஏஐ சாதகம் தான் நம்மளுக்கு பிஸ்னஸுக்கு. ஆனால் அது கற்றுக்காமல் நம்ம பண்ணும்போது அதை குறை சொல்கிறது. ஸோ பொதுவாக ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு ஈஸியாக ஒரு ஓனர்ஷிப்பாக ஒரு ஓனர் சேரில் உட்காந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஓனரே வந்து நல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப இறங்கி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ்ங்கிறது என்ன டைப் ஆஃப்? எஸ், நீங்கள் சொன்ன மாதிரி சொகுசாக சேரில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா ஃபீல்டில் என்ன நடக்குதுங்கிறது அந்த அனுபவம் இருக்கணும். அப்போ தான் அவர் அந்த சேரில் வந்து உட்காந்து எல்லார்ட்டையும் வேலை வாங்க முடியும். அந்த அனுபவம் இல்லாமல் ஆரம்பத்துலேருந்து நான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சா ரொம்ப நாளுக்கு அது ரன் ஆகாது. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஷெல்ஃபில் வந்து சீசனல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், இப்போ கோலி சோடா, இந்த மாதிரி சீசனல் ப்ராடக்ட்ஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுக்கிறது எந்த அளவுக்கு நம்ம அது எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? இப்போ ஆஃப் சீசனில் நம்ம அதை எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அண்ட் அதுக்கான நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கணும்? இப்போது பொங்கல் தீபாவளி வருதுன்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் ஃபார் ஹல்திராம்ஸ் தீபாவளி சமயத்தில் நார்மலாக விற்க ஸ்வீட்ஸோட 100 டைம்ஸ் அதிகமாக விற்கும் ஸ்வீட்ஸ் நான் சொல்கிறது. ஸோ அப்படிங்கும்போது அந்த அனுபவத்தில் இந்த வருஷம் நம்ம என்ன வியாபாரம் பண்ணோம், அடுத்த வருஷம் எவ்வளோ டிமாண்ட் ஆகும்னு நம்ம ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி தீபாவளிக்கு ஒரு 3 months முன்னாடியே நம்மளுடைய என்ன சொல்கிறது ஸ்டாக் ரெக்குவயர்மெண்ட்டை கம்பெனி தெரியப்படுத்தும். சார் இந்த வருஷம் எங்களுக்கு இவ்வளோ தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணி அதோட கொஞ்சம் ரேஷியோஸ் அனுப்பிட்டு இருப்பாங்க. நம்ம அதுக்கு நம்ம குடோனில் வாங்கி வைக்கிறதுக்கு நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்திக்கணும், ஒரு குடோன் ஃபெசிலிட்டி ஏற்படுத்திக்கணும். எஃப்எம்சிஜியை தாண்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே வரவங்க இதெல்லாம் இருந்தால் வாங்க, இல்லாட்டி வராதிங்க அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஸ்கில் செட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொறுமை, பேஷன்ஸ் அது இருந்தால் மட்டும் இந்த பிஸ்னஸுக்கு வாங்க. ஏன்னா ரொம்ப டைம் எடுக்கலாம் இந்த பிராண்ட் டெவலப் ஆகிறதுக்கு, எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு ரிசோர்ஸஸ், பேக் அண்ட் சப்போர்ட் எல்லாம் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை மார்க்கெட் இந்த எஃப்எம்சிஜிக்கு வாங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸை நம்ம வெளியிருந்து பார்க்கும்பொழுது இது ஒரு ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான பிஸ்னஸ் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சூப்பர் மார்க்கெட்காரர்ட்டையோ இல்லை ஒரு மளிகை கடைக்காரர்ட்டையும் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம், பிராண்டுக்கிட்ட இருந்துமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம். ஸோ இது எப்படி லைக் இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்? நீங்கள் ரிலேஷன்ஷிப் தான் பிஸ்னஸ்ஸு. மேனுஃபேக்சரர்ஸ் ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், மார்க்கெட்டிங் அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் பிஸ்னஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் அந்த பிஸ்னஸை ரெவென்யூ ஆக்க முடியும். அப்படிங்கும்போது ரிலேஷன்ஷிப் எல்லா விஷயத்துலையும் முக்கியம். நம்மளோட பையர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்மகிட்ட வாங்குறவங்க, நம்மளுக்கு சப்ளை பண்ணுறவங்களாகட்டும், நம்மகிட்ட வாங்குறவங்களுக்கும் எல்லாத்துக்கும் நான் மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப், ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணி போகணும். இன்றைக்கி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸோட தேவை மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டரோடைய பார்ட்டும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்புங்கிறது இன்றைக்கி நிறைய எங்கள் ஜென்ரேஷன் அது ஒரு ஓல்ட் ஸ்கூல் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுக்கு புது லேர்னிங்ஸ், நம்மளை எம்பவர் பண்ணிகிட்டே இருக்கணும். புது
டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும். ஸ்மூத்தாக பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிக்கணும். அது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், இன்வென்ட்ரி ஆகட்டும், மேன் பவர் ஆகட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், எல்லா விஷயத்துலையும் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணணும். இது தாண்டி ஒரு இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே இல்லை எனி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா ஒரு லாங்கர் ரனில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் ஹெல்த்தியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். ஹெல்த்தியாக பண்ணணும்னா நைட்டு 10 மணிக்கு தூங்குங்க. ஒரு 7 மணி நேரம் தூங்கி காலையில் ஃப்ரெஷ்ஷாக சன்ரைஸுக்கு முன்னாடி எந்திரிங்க. ரைட், ஒரு 5 நிமிஷம் டு 10 நிமிஷம் ப்ரீத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு மெடிடேஷனோட உங்கள் டே ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் லாங் ரனில் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்துருக்காங்க அப்படின்னா இந்த எஃப்எம்சிஜி ரிலேட்டடான பிஸ்னஸ்க்காகட்டும், இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். 2 விதமாகவும் பார்க்க முடியுது. ஒன்று வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பிஸ்னஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்க்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொன்று ஒரு மேனுஃபேக்சராக இருக்கேன், என்னோட ப்ராடக்ட் எப்படி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது, அதுக்கான பேக் ஸ்டோரிஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய இன்சைட்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எம்சிஜி இண்டஸ்ட்ரி பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிட்டா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பிசினஸ் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.